ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நிறையா கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க சேலஞ்சஸ்னு பார்த்தோம்னா, லைக் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நோட் மேக்கிங் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எதில் வந்து சேலஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அது இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எந்தெந்த ப்ராசஸில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எப்பப்போ ரிவைஸ் பண்ணணும், எப்படி மறக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்னு எக்ஸிக்யூஷனில் தான் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸிக்யூஷனை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து ஒரு சீரீஸாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நான் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லைக் பேஸ்ட் ஆன் நீங்கள் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஒரு ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக தான் வந்து இதை நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அந்த விதத்தில் இப்போ ஆரம்பிக்க போகிறது வந்து பார்த்தோம்னா, குரூப் 1 மெயின்ஸ்க்கான பாலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மெயின்ஸுங்கிறப்போ பாலிட்டிங்கிறது வந்து பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து இன்டகிரேட்டடாக தான் இருக்கும். சேம் சிலபஸ் தான் இருக்கும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு படித்தாலும் அது இட்ஸ் ஈக்குவல் டு ப்ரிப்பேரிங் ஃபார் ப்ரிலிம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அதில் வர சேலஞ்சஸ் என்ன, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுது, ஸோ வந்து வேறு டைரெக்ஷனில் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு வந்து நான் வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி வந்து நான் இருக்கிறதுக்காக தான் இந்த சீரீஸே வந்து ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மெத்தடில் படிச்சுட்ருக்கீங்க, அது நல்லா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னா அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து எப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறது, எங்கே படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே படிக்கணும்னு தெரியும், ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு டவுட்டாக இருக்கவங்களுக்காக இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குறதுல 1-2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது நம்ம பாலிட்டி. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேவைப்படுறது என்னென்னா, ஸோ கான்ஃபிடென்ஸ். நம்மளால் முடியும், நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இருந்தால் மட்டுமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யாரை பார்த்தும் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்தனால தான் இந்த எக்ஸாம்குள்ளேயே நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எந்த கான்ஃபிடென்ஸோடு இது என்னால் முடியும்னு வந்தீங்களோ அந்த கான்ஃபிடென்ஸோடையே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எண்ட் ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இப்போயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ முடிக்க போகிறோம், இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கே அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்படி ஆரம்பிக்கலாம், பாலிட்டிக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான பொருட்கள், எப்படி சமையலுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லுவாங்களோ, இந்த பாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்காக நான் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் எடுத்திருக்கேன். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்தியன் பாலிட்டி எடுத்திங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து புதுசாக வந்து ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் வந்து கொஞ்சம் அப்டேஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே எக்ஸாம்பிள்ஸாக கோட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த புக்கை தவிர்த்து வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. ஓகேங்களா? ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி இது. ஸோ ரெஃபரன்ஸ் புக்காக இது அண்ட் ஸ்கூல் புக்கு. நம்ம பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்தில் இருக்கிறத ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த பேசிக்காக இந்த 7th 8thலலாம் இந்த டெமோக்ரஸி பற்றி, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், செக்யூலரிசம், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் லேட்டர். நான் வந்து இப்போ லக்ஷ்மிகாந்தை வச்சு ஆரம்பிக்க போகிறேன். ஃபார் மெயின்ஸ் ஆரம்பிக்க போகிறேன். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்னாலே அது இட்ஸ் ஈக்குவல் டு ப்ரிப்பேரிங் ஃபார் ப்ரிலிம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவையான விஷயங்கள் வந்து புக்கு லக்ஷ்மிகாந்த் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஓகேங்களா? நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இந்த எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் இல்லாமல் அண்ட் ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது ஓகே, நம்ம படிக்க போய் அதை அன்னன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு நம்ம வெப்சைட்லேயோ இல்லை தேடிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே முன்னாடி இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து டைம் கன்சியூமிங். நம்ம ஒரு டாபிக் படிப்போம், நம்ம ஒரு கரெக்டான ஒரு
ஸ்கெடியூல் போட்டிருப்போம், அதுக்குள்ளே முடிக்க முடியாது. காரணம் என்னென்னா அது தேடிக்கிட்டே இருப்போம், என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வந்து நம்மளோட இன்னொரு விஷயம் என்னென்னா சிலபஸ் ஹார்ட் காப்பி. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ரெடி பண்ணிவிட்டு வாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.